ஒரு இடம் ரொம்ப நாளா சும்மாவே கிடந்ததுன்னு வைங்க, இந்த ஊர் மக்கள்லாம் கொண்டாந்து குப்பையை போடுவாங்க. இல்லைன்னா எவனாவது பெரிய ஆளுங்க வந்து அங்க குடிசையை போட்டுருவாங்க. பாத்துக்குங்க சார். அந்த இடத்துல ஆல்ரெடி குப்பை போட ஆரம்பிச்சிட்டாங்க சார். இத பாருங்க, பார்க்கிங் கொடுத்தீங்கன்னு வைங்க, அந்த இடத்த நாங்களே நல்லா கிளீன் பண்ணி கோயில் மாதிரி அந்த இடத்த சுத்தமா வச்சுக்குவோங்க. நீங்க கேட்கும்போது அப்படியே லட்டு மாதிரி எடுத்து கையில கொடுத்துருவோம்ல. நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா 10,000 ரொம்ப கம்மியா இருக்கே. ஏற்கனவே நிறைய பேர் அந்த இடத்த வாடகைக்கு கேட்கறாங்க. சார் 10,000 குறைவா இருக்குன்னா தம்பி இருங்க 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 தம்பி, 10,000 வாடகை கம்மியா இருக்குதுன்னா இதை விட அதிகமா கேட்கறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு ஏன் இந்த இடத்த கொடுக்காம வச்சிருக்கீங்க? அது வந்து அண்ணா என்னங்கண்ணா நீங்க, உங்க இடத்துல இருந்து 10 பில்டிங் தள்ளி போனீங்கன்னா ஒரு 4-5 இடம் காலியா கிடக்குதுங்க. சும்மா அப்படியே காலார ஒரு 4 இடத்து நடந்து போனோம்னா நிறைய இடத்த பேசி முடிச்சிட மாட்டோமா நாங்க? ஏதோ நம்ம கடைக்கு பக்கத்துல இருக்குதுன்னு பேசிட்டு இருக்கிறேங்க நானு. சரி பரவாயில்ல விடுங்கண்ணா, நீங்க முடியாதுன்னு சொல்லுங்க, நாங்க வேற இடத்த பாத்துக்கிறோம். ஏனுங்க மேடம்? அவ்வளவுதானுங்க. இருங்க இருங்க இருங்க, ஒரு 15,000 ரூபா. ஐயோ ஏங்க, இந்த இடத்துக்கு அதுக்கு மேல கொடுக்கவே முடியாதுங்க. சார் என்னம்மா? சரி நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இப்ப சொல்லலன்னா கூட பரவாயில்லைங்க, உங்க வீட்டுக்கு போய் நல்லா ஆரம்பரம் உட்கார்ந்து யோசனை பண்ணி சொல்லுங்க, ஒன்னும் அவசரம் இல்லைங்க. சரி, இவ்வளவு சொல்றீங்க, நான் அந்த இடத்த கொடுக்குறேங்க. ஆஹா சூப்பருங்கண்ணா, சூப்பர். கைய கொடுங்க முதல்ல. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சரிங்க, இப்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த அக்ரிமெண்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாமுங்க. நான் போன் பண்றேன். சரிங்க சரிங்க, வணக்கம் வணக்கம். தேங்க்யூ சார். வரேன் தம்பி. அம்மா கிடைச்சிருச்சுமா. சார் ஏனுங்க? சான்ஸே இல்ல சார். நீங்க சார் 30,000 சொல்லிக்கிட்டு இருந்தாரு சார். அவர் எப்படி சார் 10,000க்கு ஒத்துக்க வச்சீங்க? நான்லாம் கடைசியா ஒரு 5,000 ரூபாய் குறைச்சா போதும், அம்மாட்ட சரின்னு சொல்லிடுங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். தம்பி நீங்க இந்த பிசினஸ் வியாபாரத்துக்குள்ள எல்லாம் இன்னும் வரலீங்கல்ல, அதான் உங்களுக்கு தெரியலீங்க. போக போக தெரிஞ்சுக்கிங்க, கொடுங்க.